எவ்வளோ சூப்பராக முடக்கத்தக்கீரை வந்திருக்குன்ட்டு. நம்ம வீட்டில் 2 வெரைட்டியாக துளசி செடி இருக்குங்க. என்னடா சாப்பிட்ற? என்ன சாப்பிட்றீங்க? ப்ளூபெரியா? டூயல் கேமரா வந்துட்டு அட் அ டைமில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ ஒன்று ஒன்றா வாங்க போகிறோம். என்னென்ன இதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்து ஒன்று ஒன்றா கரெக்டாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. இது பேக்கரி, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டு அப்படின்ட்டு நிறைய இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆஃபரில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்லேயே வந்து டிஸ்பிளே போட்டிருக்காங்கங்க. இப்போ இன்னைக்கு இன்ட்ரோ கொடுக்க போகிறது நான் இல்லைங்க, எங்கள் அச்சு பாப்பா தான். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அச்சு இன்ட்ரோ கொடுறா. எப்படி பேசணும்? அப்படிதான் பேசுவாங்களா? சொல்லுங்க அம்மா. எப்படி பேசுவேன்? எப்படி பேசுவேன்னு என்ன கேட்குறியே? வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பரமசா எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அண்ணா ஸ்கூலுக்கு போறீங்களா? ஓகே. அப்புறம் என்ன சொல்லணும்? அப்புறம் அம்மா என்ன சொல்வேன்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வாங்க வீடியோக்குள்ளார போலாம். அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். அச்சு காலையில் எங்க கிளம்பிட்டீங்க? ஸ்கூலுக்கா? மணி 7 ஆகுதுங்க. காலையிலே ஸ்கூல் பேக்கை மாட்டிக்கிட்டு மேடம் வந்து கிளம்பிட்டாங்க. சரி வாங்க, ஸ்கூல் பேக்கை மாட்டிக்கிட்டு இப்போ நான் எங்கே கூப்பிட்டு போகிறேன் அச்சுவை அப்படின்னா கார்டனுக்கு. இன்றைக்கி அவருக்கு ஆஃபீஸ் லீவ் தாங்க. ஸோ காலையிலே நாங்கள் வந்து கார்டனை விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அது என்னவோ தெரியல, காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம கார்டனை பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து வேலையே ஓடும். இவர் ஆஃபீஸ்னால் மட்டும் காலையில் சமைச்சு முடிச்சுட்டு உடனே ஒரு 5:30 போல் வந்துடுவேன். ஏன்னா 5:30க்கு இவர் கிளம்பிடுவாரா. ஸோ 5:30 to 6 ஒரு விசிட் பார்த்துருவேன். தண்ணி அப்புறம் ஆன் பண்ணலாம். இரு, முன்னாடி நான் காமிச்சேன் இல்லையா, கத்திரிக்காவா சுண்டைக்காவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் பூ பூத்து எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. நல்லா பெருசாகிடுச்சு இந்த இது. கத்தாழியே நல்லாயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சம்மர் வரப்போகுது இல்லையா, அதனால வெயிலுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் எல்லாமே பண்ணணுங்க. இப்போ பீன்ஸ் செடியெல்லாம் வராது, அதனால் இது எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு கீரை எல்லாம் போட்டு விடணும். ஸோ இப்போ இது வந்து இப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி இது பண்ணணும். இந்த சைடு எல்லாமே வந்து கத்திரிக்காய் செடி வந்து வச்சுருக்கேன். இந்த இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் கத்திரிக்காய் பெருசாகிடுச்சு. முடக்கத்தங்கீரை வந்து சூப்பராக வந்துடுச்சுங்க. இப்போ இது வந்து தோசை ஊற்றலான்னு சொல்லியிருக்கோம். இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக முடக்கத்தங்கீரை வந்திருக்குன்ட்டு. நல்லா வந்துடுச்சு. நம்ம வீட்டில் 2 வெரைட்டியாக துளசி செடி இருக்குங்க. இது வந்து ராமர் துளசின்னு சொல்லுவாங்க, இது வந்து கிருஷ்ணர் துளசின்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியா சைடில் வந்துட்டு அவங்க இந்த துளசி தாங்க யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கிருஷ்ண துளசி. இது கோல்டுக்கெல்லாம் வந்துட்டு இந்த துளசியை விட இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்னா, இந்த துளசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் மேலே. இது வந்து கொஞ்சம் ப்ளூ இதுவாக இருக்கும், நல்லாயிருக்கும் இது. அங்கே பாருங்கள், ஸ்டாண்டெல்லாம் விழுந்துருச்சு. துணி ஸ்டாண்டெல்லாம் நல்லா காற்றடிச்சுதா, அதில் அப்படியே சுருங்கி விழுந்துருச்சு. அச்சு கேட்கவே மாட்டாங்க. காலையில் தண்ணி ஆன் பண்ணி விடு, செடிக்கு தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க மேடம். ஊற்றுங்க, தண்ணி ஊற்றுங்க. கொத்தமல்லி எல்லாம் அப்பப்போ பறிச்சின்னு இது ஒன்று தாங்க இருக்குது கொத்தமல்லி. ஆனால் இது ஒரு செடியாக எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கொத்தமல்லி. தக்காளி செடி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் போயிருச்சு. நாங்கள் தக்காளி பறிச்சிட்டோம். இந்த 1-2 அப்படியே இருக்குது. இதை மட்டும் பறிக்கணும் இனிமேல். இப்போயும் நம்ம கார்டனில் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து மொச்சப்பருப்பும் இருக்குங்க, அவரைக்காவும் இருக்குது. அவரைக்காய் வந்துட்டு 3 நாளைக்கு ஒருக்கா 2 நாளைக்கு ஒருக்கா காய்ச்சிக்கிட்டே தாங்க இருக்குது அவரைக்காய். எல்லாருக்கும் ஆக்சுவலாக இப்போ சீசனே முடிஞ்சிருச்சு அவரைக்காய். நம்ம வீட்டில் என்னவோ இப்போ தான் வந்து சீசன் மாதிரி காய்ச்சிக்கிட்டு இருக்கு. முன்னாடிலாம் காய்க்கவே இல்லை, இப்போ தான் அவரைக்காய் நல்லா காய்க்குது. இதெல்லாம் ஏதோ பூச்சி பட்டுருச்சு போலங்க, எப்படி ஓட்டையாக வந்துருச்சு பாருங்கள் பூச்சி. நாட்டு பொன்னாங்கண்ணி கீரைங்க, இது கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, குளிர்ச்சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து வின்டர் டைமில் அந்த அளவுக்கு வரவே வராதுங்க. ஆனால் இப்போ வெயில் ஆரம்பிக்க போகுதுலே. இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இவ்வளோ குட்டி குட்டியாக தான் இலை இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பெருசு பெருசாக இலை வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி வந்துருச்சு. வெயில் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி வாரத்தில் 2 நாள் சமைக்கிற அளவுக்கு வருங்க பொன்னாங்கண்ணி கீரை. அந்தளவுக்கு செம்மையாக வரும். குண்டுமல்லியும் பார்த்திங்கன்னா வெயில் டைமில் தாங்க சீசனு. ஸோ இப்போ வந்து நல்லா பூ பூக்க ஆரம்பிக்கும் குண்டுமல்லி எல்லாமே. என்னடா சாப்பிட்ற?
என்ன சாப்பிட்றீங்க? என்னது இது? ப்ளூபெரியா? மணத்தக்காளி பழத்தை தாங்க சொல்கிறாங்க மேடம் ப்ளூபெரின்ட்டு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில நல்லா இருக்காச்சு? யம்மியா இருக்கா? ஓ செம்மையாக இருக்கா? சரி சாப்பிடுங்க பறிச்சு. செடிக்கு தண்ணி ஊற்றுறப்பே ஃபுல்லாக வாஷ் பண்ணி தாங்க விட்டேன், அதனால் அப்படியே எடுத்து பறித்து சாப்பிட்றாங்க. இந்த கருவேப்பிலை செடியும் பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் அந்த அளவுக்கு வராதுங்க. இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சுன்னா எவ்வளோ துளுத்து வருதுன்னு பாருங்களேன், செம்மையாக வந்துடும். இப்போ கொஞ்சம் ஆல்ரெடி துளிர்லாம் நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு. வெயில் டைமுக்கு தான் நிறைய வரும். இப்போ வந்து என்னோடய சமையலுக்கு மட்டும் கரெக்டாக இருக்குங்க. வெயில் டைமில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு வரும் கருவேப்பிலை. முருங்கைக்காய் வந்து சூப்பராக காய்ச்சிருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 முருங்கைக்காய் பறிக்கலாங்க, அந்தளவுக்கு இருக்குது முருங்கைக்காய்லாம். இன்னும் இந்த சைட்லாம் பூ வச்சுருக்கு, இனிமேல் தான் காய்க்கும். இந்த பாருங்க அழகாக இருக்குது முருங்கைக்காய். அங்கே இருக்க பாருங்கள், இந்த சைடு 2 இருக்குது, மேலே 1 இருக்குது. இப்போதைக்கு பறிக்கலான்னா ஒரு 2 முருங்கைக்காயாவது பறிக்கலாம். அது இதுக்குள்ளார ஒரு முருங்கைக்காய் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா இட்லியும் பருப்பு குழம்பும் தாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டீஸை கிளப்பிட்டு அதுக்கு அடுத்து நாங்கள் வந்துட்டு வெளியில் போகணுங்க. இப்போ வந்து வெளியில் கிளம்பியாச்சுங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு விசாகன் குட்டியை கேட்போம். அவன் சொல்லுவான், ஏன்னா அவனுக்கு ரிலேட்டடாக தான் நம்ம போகிறோம் வெளியில். விசாகன் குட்டி இப்போ எங்கே போகிறோம்? இப்போ வந்து நாங்கள் வந்து என்னோட ஸ்கூலுக்கு தான் போகிறோம். அதனால தான் என்னோட அம்மா எனக்கு ரிலேட்டட்னு சொன்னாங்க. எதுக்கு போகிறோம்? ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? புக்கு வாங்க, அப்புறம் வந்து டை பெல்ட் யூனிஃபார்ம் வாங்க. ஆமாங்க, இப்போ விசாகன் குட்டிக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் கிரேட் போகிறாங்க இல்லையா, ஸோ புக்ஸ் எல்லாம் வாங்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு புது ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குது கிளாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதில் தான் வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்து போட்டிருக்காங்க. டூயல் கேமரா வந்துட்டு அட் அ டைமில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேம் பேக் கேம் ரெண்டுமே வந்து அட் அ டைமில் யூஸ் ஆகிட்டுருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வீட்டிலேருந்து இங்கே லயோலா ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷம் ட்ராவல் தாங்க. பள்ளிக்கூடம்னா இப்படித்தான் இருக்குமா? இவருக்கு ஒர்க்கு மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளே கூட பிக்கப் ட்ராப்லாம் பண்ணிடலாம். ஆனால் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டில் தான் அனுப்பிட்டுருக்கோம். இப்போ போயிட்டு லைனாக எல்லா ஆஃபீஸும் கட்டிட்டு ஒன்று ஒன்றா வாங்க போகிறோம். என்னென்ன இதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு காரை வந்து கீழே பார்க்கிங்க்கு போட்டுடலாம். காரை என்ட்ரானோடனே லயோலான்னு போட்டு ஒரு ஷோஃபா இருக்குங்க. அதில் என்ன ராவடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் குட்டீஸ் ரெண்டும். இவன் குரங்க விட மோசமா தவிர. வாங்க போகலாம். உள்ளார வந்தோடனே நம்மளுக்கு வந்து டோக்கன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்கங்க. ஸோ வெயிட் பண்ணோம். நம்மளுக்கு வந்து 3ஆவதாக வந்துட்டு நம்ம போகணும். போயிட்டு ஃபீஸ் பே பண்ணோம். ஃபீஸ் வந்து பே பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியம் உள்ளாரையே இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அச்சுக்குட்டியும் விசாகனும் உட்காந்துட்ருக்காங்க. அந்த சைடு வந்து புக்ஸு யூனிஃபார்ம்ஸு அதெல்லாம் கொடுத்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. இவர் வந்து போயிருக்காரு. அச்சுக்குட்டி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறா. எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்ததுலேருந்து நான் டான்ஸ் ஆடவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. pretty butterfly. ஐயோ அங்கேருந்து இங்கேயா? நோ, நடந்து வாங்க. ஒரு இடத்துல உட்காருடா. இவளை மேனேஜ் பண்ணுறதாங்க ஒரு பெரிய டாஸ்கே. ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேடம். வந்து வாங்கலைங்க. விசாகன் குட்டிக்கு வந்துட்டு டை வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் சாக்ஸ் வந்து 4 பேர் வாங்கியிருக்கோம். இது ஒரு பேர் வந்து 10 ரியால் சொன்னாங்க. ஏன்னா அவனுக்கு சாக்ஸ் தாங்க அடிக்கடி வீணாக போயிடுது. அதனால் சரின்ட்டு சாக்ஸ் வாங்கியாச்சு. டையும் நல்லா இல்லை, அதனால் டை வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, என்னென்ன புக்ஸு என்னென்ன நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்து ஒன்று ஒன்றா கரெக்டாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இங்கே கேட்டுக்கலாம். அதனால தான் சரின்ட்டு இப்போ எடுத்து வச்சிட்ருக்கோம். குட்டி ஹாப்பியா? புது புக்கெலாம் வரப்போகுது. ஒரே ஜாலி தான். எல்லாம் தின் நோட்டாக கொடுத்துருக்காங்க.
நோட்டு மட்டும் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்ட்டு. அவ்வளோ நோட்டு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக நோட்டு. அதுக்கடுத்து இதெல்லாம் புக்ஸு. ஸ்கூல் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சுங்க. ஃபீஸ் எல்லாம் பே பண்ணியாச்சு. என்னென்ன ஃபீஸ் எல்லாம் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா, புக் ஃபீஸு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்ன்றது வந்துட்டு அந்த டை அதெல்லாம் காமிச்சா இல்லையா, அது மட்டும்தான். இந்த எல்லா ஃபீஸும் தான் பே பண்ணியிருக்கோம். லைனாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ அடுத்தது வந்துட்டு ஷாப்பிங் போக போகிறோம். வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வேணும், அதனால் அப்படியே ஷாப்பிங் போகலான்ட்டு கிளம்பியாச்சு. இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு லூலு இருக்குது, அதனால் லூலுவில் போயிட்டு எதாவது திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு. இந்த சைடு இதெல்லாம் வந்துட்டு எஸ்தான் ஒயாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. கீழே ஃபுல்லாகவுமே வந்துட்டு ஷாப்ஸ் இருக்கும், மேலே ஃபுல்லாக வந்துட்டு வாடகைக்கு வீடு இருக்கும். ஸோ நம்ம இங்கே வீடு எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே நடந்து போய் விசாகன் குட்டியை வந்துட்டு ஸ்கூலுக்கு விட்டுடலாம். இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்கங்க. என்னையும் கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நான் தான் அங்கே கார்டன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு வர மாட்டேன்றேன். இங்கே பாருங்கள், ஆனால் எல்லா ஷாப்ஸுமே இருக்குங்க. சலூனு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கான விளையாடுற இது, பேக்கரி, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டு அப்படின்ட்டு நிறைய இருக்குது. இப்போ வந்து நம்ம கரண்ட்டு பில்லு, தண்ணி பில்லு எல்லாம் வந்துட்டு தனியாக பே பண்ணோம். அது எப்படியும் வந்துட்டு ஒரு 300 ரியால் கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃப்ரெண்டு. ஆனால் வீடுலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நல்லா ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே. இதுதான் லூலு. நடந்தே வந்துடலாங்க. லூலு டு ஸ்கூலு ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப பக்கம்தான். இது வந்து எஸ்தான் ஒயாசிஸ்ல இருக்க லூலு. வந்திருக்கோம் ஷாப்பிங் வந்தாச்சா? அவளுக்கு செம்ம ஜாலி. அச்சுக்கு என்ன வேணும் ஷாப்பிங்ல? நாங்க இங்க ஷாப்பிங் வந்து ரொம்ப மாசம் ஆச்சுங்க. ஏன்னா எங்க வீட்டுக்கிட்டே லூலு இருக்கா. ஸோ சரின்னு சொல்லிட்டு அங்கேயே திங்ஸ் எல்லாம் வாங்கிடுவோம். அதனால இவ்வளோ தூரம்லாம் வர்றதே கிடையாது. எப்பயாவது இவனுக்கு இது மாதிரி ஸ்கூலுக்கு வர்றப்ப மட்டும்தான் வருது. என்ட்ரானது ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்க. நான் வாங்கியிருக்க மாடலு அதை விடவே இது வந்து கொஞ்சம் கம்மியான மாடலுங்க. எவ்வளோ தெரியுமா? 1199ங்க ஆஃபருங்க. யூடியூப் ப்ரீமியம் 3 மாதம் வேறு ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. அட பாவிகளா, தெரிஞ்சிருந்தா இப்போ வாங்கியிருக்கலாம். நாங்கள் வந்து 1420 ரியால் கொடுத்து வாங்கினோம். ஐயோ போச்சே. அச்சுக்குடிக்கு வந்தவொடனே இந்த மாதிரி ஒரு ட்ராலி கிடச்சிது, எடுத்தாச்சு. இல்லைங்க, கார் மாதிரியே இருக்குமா? மேலே ஷாப்பிங் பண்ணது போட்டுக்கலாமோ? சூப்பராக இருக்குது. கேட்ட சாக்லேட் மஃபின் வந்து இருக்குங்க. இதுதான் சாப்பிடுவாங்க. கியூபேக்கில் இருக்க சாக்லேட் மஃபின் அதுங்களுக்கு பிடிக்கும். எடுத்திருக்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, எடுத்துகிட்டு ஓடிட்டான் பார்த்தீங்களா. ட்ரிபிள் சாக்லேட் மஃபின். ஆஃபரில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்லேயே வந்து டிஸ்பிளே போட்டிருக்காங்கங்க. இப்போ வந்து ரமதான் நடக்கிறதுனால ரமதானுக்கு ஏற்ற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க. வந்து எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து கடலைப்பருப்பு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வெஜிடபிள் செக்ஷனுக்கு வந்து வந்தாச்சுங்க. உருளைக்கிழங்கு தான் வாங்கிட்டு இருக்காரு. மாங்காய் வந்துட்டு கிலோ 14 ரியால் போட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பழமாக இருக்க மாதிரி இருக்குது, ஏன்னா அழுத்தினா எல்லாம் அழுந்துற மாதிரி இருக்குது. அதனால சரி வேறு எதாவது பார்க்கலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கிலோ வந்து 12 ரியால் வருது சின்ன வெங்காயம். கொஞ்சம் ஐட்டம் தான் வாங்குற மாதிரி இருக்குது, அதனால சரி ஓகே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. வாழைக்காய், சவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா காய்கறி எது எடுத்தாலும் கம்மியே வந்து 11 ரியாலுக்கு மேலே தாங்க வருது. கேரட் வந்து கிலோ 4 ரியால் வருதுங்க. சின்ன வெங்காயம் 12 ரியால் வருது. ஆப்பிள் வந்து கிலோ 4.5 ரியால் வருதுங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்பிள் இருக்குது. 4.5 ரியால்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4.5, 6.5, 7.5, 8 ரியாலும் ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்பிள் ரேட் வருது. வீட்டுக்கு கொஞ்சம் பச்சை மிளகா கூட வேணுங்க. இது வந்து கிலோ வந்து 12 ரியால் வருது பச்சை மிளகா. எல்லாம் ஷாப்பிங் பண்ணியாச்சுங்க. அடுத்து நம்ம பில்லை போட்டு போக வேண்டியதுதான். கொஞ்சம் ஐட்டம் தாங்க தேவை. இது வந்து ஒரு வீக்லி ஷாப்பிங் தான், குட்டி வீக்லி ஷாப்பிங்கிறதுனால முடிச்சாச்சு. ஈது டைம்னால நட்ஸ் எல்லாம் செம்மையாக ஆஃபரில் போட்டிருக்காங்கங்க. 30 ரியால் கிட்ட வர்றதெல்லாம் வந்து 18.5 ரியால் தான். ஸோ நல்ல சேவிங் ஆஃபராக இருக்குது. ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா செடியோட கலெக்ஷன் எல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா அழகாக க்ரீனரிஸாக இருக்குது. ஒன்று ஒரு ரேட்டு வருதுங்க. இது வந்து மணி பிளான்ட்டு சின்னதாக ஒரு தொட்டியில் தாங்க வச்சுருக்காங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 35 ரியால் வருது. கீழே வந்துட்டு இந்த பவுல் செட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க.
எங்கே இருக்கவங்க வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அந்த ஜக்கெல்லாம் பாருங்கள், நல்லா வித்தியாசமாக வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து அந்த அரபிக் லேம்ப் எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த ரமதான் டைமில் நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் புதுசாக மாற்றுவாங்கங்க. அதனால தான் இதெல்லாம் நிறைய ஆஃபரில் போட்டிருக்காங்க. ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுனால பேக் டு ஸ்கூல் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்கூல் பேக் எல்லாம் போட்டிருக்காங்கங்க. நிறைய சைஸில் வந்து இருக்குது. இந்த சைஸ்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இது வந்து கேஜி குட்டீஸ்க்கெலாம் வந்து போட்டுக்கலாம். 69 ரியல் வருது. விசாகன் குட்டிக்கு வந்து பேக் பார்த்துட்ருக்காரு. எவ்வளோங்க வருது இது? 109. என்னென்ன இருக்குது உள்ளார? குட்டி பேக்கு, சாப்பாடு பேக் அது மாதிரி இருக்கா? லஞ்ச் பேக்கு, பென்சில் பாக்ஸ் இருக்கான். கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது சைஸு. எத்தனை இன்ச் இது? ஆனால் பார்க்க பெருசாக தான் இருக்குது. 18 இன்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? 3 சேர்ந்தது தாங்க இது. இந்த பேக்குக்குள்ளார இது ஒன்று இருக்குது, இந்த பவுச் ஒன்று இருக்குது. இது 3 சேர்த்து 109 ரியாலோ ஏதோ சொன்னார் இவர். ஆனால் நல்லா பெருசாக இருக்குது. 18 இன்ச்லாம் இல்லையா, அதோட பெருசுன்னாருடா. அச்சுது பேக் வாங்கி தரேன் நாங்கள் சொல்லவே இல்லையே. எதுக்கு எடுத்துகிட்டு போகிற? அப்பெல்லாம் சொல்லலை. நீங்கள் வைங்க, நீங்கள் ஸ்கூல் போகிறப்ப வாங்கி தரேன். ஓகே, வச்சுருங்க ப்ளீஸ். விசாகன் குட்டிக்கு புது பேக் வாங்கியாச்சுங்க. ஒரே ஹாப்பி தான் சாரு. இந்த பேக் வந்துட்டு 109 ரியால் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக் வந்து ஸ்டாக் வச்சுட்டாங்க. இது வந்து 96 இருந்த இதில் வந்துட்டு இப்போ 69 ரியல் வந்து வருது பேக்கு. இது வந்து கேஜி போகிற குட்டீஸ்க்குலாம் இது வந்து நல்லாயிருக்குங்க. இந்த பேக் எல்லாமே வந்துட்டு 79 ரியல் வருது. ஸோ ஒன்று ஒரு மாதிரி ரேட்டு. இது வந்து 79 நினைக்கிறேன். இது வந்துட்டு 92 ரியல். நாங்கள் வாங்கினது வந்துட்டு இந்த இது வந்து 109 ரியல் வந்துச்சு. இதுவும் சூப்பராக இருக்குது. விசாகன் குட்டி ஹாப்பியா? ஆமாங்க, பேக் வந்து லிஸ்ட்டிலே இல்லை. ஸ்கூல் பேக் புதுசு வந்து வாங்கிக்கிட்டாரு. லூலூவில் வந்துட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதாங்க. இதோட இந்த விளாக் முடியுது. வேற ஒரு விளாக்ல மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.